பாவம் தானே அவ. என்னதான் இருந்தாலும் அவ உன் பொண்டாட்டிடா. முள்ள பாவம்டா. விட்டு தான் தொலையே. உனக்கு என்ன அவன் மேல அப்படி ஒரு கொலவெறி? இந்த அடி அடிக்க. இவெல்லாம் இருக்கிறத விட செத்து போகிறது எவ்வளவோ மேல். இவளால தான் என் குடும்பம் சின்ன பின்னாயி, என் மகன் ஒரு பக்கம் என் மருமகன் ஒரு பக்கம்னு குடும்பமே சின்ன பின்னாயி அங்கங்கே பிரிஞ்சு கிடக்கு. எல்லாம் எதனால? இவ இருக்கிறதுனால தானே. இவ இருக்கிறதுக்கு போய் சேரலாம். இங்கே பாரு முல்ல, ஒழுங்கு மரியாதையாக சொல்கிறேன், என் வீட்டிலலாம் இருக்காத, அவ்வளோதான் சொல்லிட்டேன். நீ எங்கேயோ போய் தொலை. எங்கங்க போவேன்? உன் அப்பா வீட்டுக்கு போ. எப்பங்க என் அப்பா வீட்டுக்கு போக சொல்றேன்? பிள்ளைலாம் கல்யாணம் ஆன காலத்துல. பிள்ளையே கல்யாணம் ஆயிடுச்சு, நமக்கு கொஞ்சம் வயசாயிருச்சுன்னா ஞாபகம் இருக்கா உனக்கு? பரவாயில்லையே, அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கா. இவ்வளோ அறிவு இருக்க உனக்கு. எங்கேயோ போ. இவ்வளோ அறிவு இருக்க உனக்கு பிள்ளையே கல்யாணம் ஆயிடுச்சு, நமக்கு கொஞ்சம் வயசாயிருச்சு, பிள்ளை வாழ்க்கையை கெடுக்கணும்னு ஏன் நினைச்சிட்டு தெரியறா? பிள்ளை நல்லா இருந்துட்டு போகுதுன்னு நினைக்கிறியா நீ? உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி என்ன நடந்துக்கிறா? மூளை எங்கெங்கேயோ போகுது. மரியாதையா சொல்றேன், என் வீட்டுக்கு போற வேலை வச்சுக்காத. என் மகனும் அங்க இல்லை, என் மருமகளும் அங்க இல்லை, நீ என்ன அங்க இருக்க? எங்கேயோ போய் தொலை. ஏங்க உங்களுக்கு மனசாட்சியே இல்லையாங்க? நான் மனசு இறங்கிதாங்க என் மருமகளை வாடின்னு கூப்பிடுறேன். அவ வர முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதுவா வர முடியாதுன்னு சொல்லுது? நீ பண்ணது அப்படி எல்லாம் பேசி ஏன் பத்தாததுக்கு கூட என் பையன் கட்டின தாலியன் வேற அந்த பிள்ளைய வந்து கேட்டில்ல, எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப வாமா வீட்டுக்குன்னா எப்படி வரும் அந்த பொண்ணு? சொல்லுமுல்ல, எப்படி வரும் அந்த பிள்ளை? வரதான் செய்யாது. அதுக்கு நீ நான் வீட்டை விட்டு போன்னு சொல்லிடுவீங்களாங்க? இத்தனை வருஷம் ஆகி கல்யாணம் ஆச்சு. இத்தனை வருஷம் ஆச்சு. 25 வருஷம் ஆச்சு. நீ 25 வருஷத்துல ஒரு நாள் கூட வீட்டை விட்டு போடின்னு சொன்னதே இல்லையேங்க. இன்னைக்கு என்னடான்னா மனசறிஞ்சு வீட்டை விட்டு போடின்னு சொல்றீங்களேங்க. நான் எங்கங்க போவேன்? எங்க அண்ணன் வீட்லயும் எங்க அண்ணன் முன்னாடி பேச மாட்டா. சரியா? நான் யார் வீட்டுக்கு போவேன்? நீ எங்க போவியோ, யார் வீட்டுக்கு போவியோ, எங்க போவியோ எனக்கு தெரியாது. என் வீட்டில் நீ இருக்கக்கூடாது. எனக்கு நீ தேவையும் இல்லை. போ, மரியாதையா போயிடு. ஏய் பாடி என் வீட்டுக்கு. அதே அவன் சொல்றேன்னு பதே அழுதுகிட்டு நிக்கிறான். இல்லத்த நான் வரல. ஆமா, அதுவும் என் வீடு தானே. அந்த வீட்லயும் எனக்கு பங்கு இருக்கு, அதை மறந்துடாத. அதுவும் என்னோட அம்மா வீடு தான். அந்த வீட்டை கால் எடுத்து வச்சா உன் கால் இருக்காது, ஞாபகம் வச்சுக்க. அங்கேயும் போக கூடாதா? போகாத, அதுவும் என்னோட வீடு தான். இவன் சொல்லுமா அவனோட வீடுன்னு. நீ வாடி. பத்தேன் இவன் சொல்றான்ட்டு இவன் அங்க போக கூடாதா இங்க போக கூடாதான்னு கேள்வி கேட்டுக்கிட்டு நிப்பா. இவரு அங்க போகாத இங்க போகாத நீ என்ன இப்படி பண்றாரு? அவன் கிடக்குறாண்டி. நீ அங்க கூட்டிட்டு போன ஒப்ப போட்டேன் பாரு அவளுக்கு, இதே மாதிரிதான் உனக்கு விழுகும் சொல்லிட்டேன். இதே மாதிரி எனக்கு விழுகுமா? ஆமா, அதே மாதிரிதான் உனக்கும் விழுகும். ஒழுங்கா இருந்துக்க. ஏய் என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? அடி வேணும்னா நீ ஓடி இருப்படியே, கூட்டிக்கிட்டு போனீன்னா உனக்கு விழுகும். ஏங்கத்த என்னால நீங்க அடி வாங்கணும்னு என்ன தேவையா? பரவாயில்ல விடுங்க. நான் எங்கேயோ போறேன். ஆனா ஒண்ணு தெரிஞ்சு போச்சு. எனக்கு பிள்ளைகளும் இல்ல, எனக்கு புருஷனும் இல்ல. ஆமா, இனி அதை மட்டும் நினைச்சுக்கோ. யாரும் இல்லைன்னு நினைச்சுக்க. என்ன அதான் சொல்லிட்டீங்களேங்க யாரும் இல்லையே அப்படின்னு. நீ நான் எதுக்கு நினைக்க போறேன்? நான் போறேன் எங்கேயோ. மா அன்பு, பிள்ளைய பார்த்து பத்திரமா வள. சரியா? நான் போயிட்டு வரேம்மா. எங்க இருந்தாலும் நீ நல்லா இருக்கணும் டி. என் பேத்தியை நாங்க பாத்துக்க, எங்களுக்கு தெரியும். அவன் நல்லா இருப்பா. நீ தொல்லை பண்ணாம இருந்தா போதும். ஏன் முத்தம்மா அப்படி பேசுற? சரி, என்ன செய்யறது? நான் பண்ணின வேலை அப்படி. அதனால எல்லாரும் கோவப்பட தான் செய்விய. யார சொல்லி குத்த என்ன? சரி நான் வாரேன். ஏங்க நம்ம பையன் வந்தா உன் அம்மா செத்து போயிட்டாடான்னு சொல்லிருங்க. அதுவா, நான் சொல்லிக்கிறேன், நீ போ. சொல்லிருங்க. கவலைப்பட யாரும் இல்லதான். இருந்தாலும் சொல்ல சொன்னேன். அது எனக்கு தெரியும். ஏய் முள்ள நில்லு வாரே. சே, கட்டுப்பாவுது அப்படியே. ஏன் தான் அவளை அப்படி இருக்காளோ தெரியல. மா அன்பு, நீ எதுவும் மனசுல நினைச்சுக்காதம்மா. அவளை பத்தி தான் நல்லா தெரிஞ்சு கிடக்கு, பாத்துக்கலாம். என்ன சரிப்பா, நீ எதுக்கு கோவப்படுற? போய் அவளை கூப்பிடு தொலை. என்ன செய்ய? எங்காவது போய் தொலைஞ்சிட போறா. நீ வேற முத்தம்மா, அது எங்க போக போகுது? எங்கேயும் போகாது. அப்படியே நடிக்கும் அழுதுகிட்டு. இருந்தாலும் கோவத்துல பிடிச்சு திட்டிவிட்ட. ஒரு வார்த்தை போய் கூப்பிடுப்பா. நான் பாத்துக்கிறேன் முத்தம்மா. போனா போய் தொலையிட்டு எங்காது. அன்பே, நீ எதுவும் மனசுல நினைச்சுக்காம ஏரியா, நான் வாரேன். பாத்துக்க முத்தலுக்கு. சரிங்க மாமா. சரிங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. எம்மா என்ன அடி! இப்படி தாண்டி இவளெல்லாம் வெளுத்தணும். வெளுத்தாம விட விட தான் ரொம்ப அநியாயமா ஆடுறா. ஏன் அப்பத்தா
முல்லையத்தை வந்து கூப்பிட்டது என்னைய உண்மையா இருக்குமா இல்ல நடிப்பா இருக்குமா அப்பதா? ஏன் அவ கூப்பிடறான பின்னாடி ஓட போறிய? போடி, இப்பதான் அவன் நடிப்பாடி. இல்ல அப்பதா, நடிப்பு தான், எனக்கு தெரியும் நல்லா. நீ போ பேசாம, ஓட்ட வரைக்கும் சரிதான். அன்பே, நீ எதுவும் நினைக்காததா. அவ எங்க போறா? அவ அப்படியே புருஷன்கிட்ட நடிப்பா, நடிச்சுட்டு எங்கேயும் போக மாட்டா, இங்கதான் எங்காவது இருப்பா. அதான் அந்த நாச்சி இருக்காளே, கூட்டிட்டு இருந்து போவா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த அப்பத்தா தான் அப்பத்தா. அதுதான் அந்த அத்தைகிட்ட போட்டு போட்டு கொடுத்து எல்லாம் சண்டை வர்றதுக்கு. அதான் எனக்கு தெரியுமே, உன்னை அப்பையில இருந்து அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா அவ மகனை நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பத்தியா, அதுல இருந்து உன் மேல ஒரு கடுப்பா தான் இருக்கா. சரி போ, போய் வேலையை பார்ப்போம். மல்லிகாக்கா, மல்லிகாக்கா. அருவி, என்னம்மா பிள்ளைதான் அலறனா? இல்ல மல்லிகாக்கா, ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. இந்த வாரண்டி. மல்லிகாக்காட்ட கேட்டு கொஞ்சத்தை வாங்கிட்டு போய் அன்புகிட்ட கொடுத்துட்டு வந்துட வேண்டியதான். பாவம் அவ இந்த நேரத்துல அது இது சாப்பிடணும்னு நினைப்பா. நினைச்சதெல்லாம் சாப்பிட்டுடணும். அருவி, என்னம்மா? மல்லிகாக்கா, நீங்க இன்னைக்கு செஞ்ச பிரியாணி செம்ம டேஸ்டா இருக்கு பார்த்துக்கோங்க. அதனால என்ன பண்றீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தாரியிலா அன்புகிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். ஏன்னா அவ கன்சீவா இருக்கா இல்லையா, இந்த மாதிரி நேரத்துல இதெல்லாம் சாப்பிடணும்னு நினைப்பா. சரி கொடுத்துட்டு வந்தா நம்ம தான் வீட்டுல செஞ்சோம்ல, கொடுத்துட்டு வரவாக்கா, கொஞ்சம் தாங்களே. அடி லூசு, நானும் அவளை பார்க்க போகணும்னு 2 நாளா நினைக்கிறேன், போகவே முடிய மாட்டுது. கொண்டு போ. இதுக்கு என்ன கேட்டுட்டு இருக்க? நானே உங்ககிட்ட சொல்லி கொடுத்துதான் விடணும்னு நினைச்சேன், இதுக்கு போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா பாரு. கொண்டு போம்மா, இரு எடுத்துட்டு வரேன். பிள்ளைய விட்டுட்டு போ, நான் பாத்துக்கிறேன். நான் மத்தியான நேரத்துல அங்கங்க தூக்கிட்டு தெரியக்கூடாது. இல்லக்கா, அவனை நான் விட்டுட்டு தான் போறேன். சரி நீளுமா, எடுத்தாரேன். பார்த்து வா, பார்த்து இப்படி வந்து இந்த சேர்ல உட்காரு. நடக்க கூட முடியாம ஆக்கி போட்டான். என்ன அடி, சே பாவம். நான் அருந்தேன், தாங்க கூட முடியாது என்னால. இவ என்னதான் தாங்குறாளோ தெரியல. சே பாவம், இடுப்பெலும்பெல்லாம் அன்னைக்கு உடச்சு போட்டான். இன்னைக்கு அந்த கூடியிருக்க எலும்பும் இன்னைக்கு உடஞ்சு போயிருக்கும். இப்படியா மனசுல போட்டு அடிப்பாவ? சரித்த, எல்லாம் ஒரு அளவுதான். வீட்டை விட்டு போடின்னு விரட்டியான். அவ எங்க போவா? எங்க போவா? இஷ்டத்துக்கு போடின்னா அவ எங்க போவா? என்ன பேச்சு பேசுறான்? இதெல்லாம் எனக்குன்னு வந்து பிள்ளையா பிறந்திருக்கேன்னு எனக்கு வெக்கமா தான் இருக்கு. சே இரு. யா மல்லிகா, இந்த முல்லைக்கு என்ன வந்து சோறு போட்டுக்கொண்டா, பாவாவா. என்னடி சொல்லிக்கிட்டே இருக்கே, போய்கிட்டே இருக்க? ஏ மல்லிகா, எவ்வளவு துமுறு பாரு அவளுக்கு. கூப்பிடுறேன், எனக்கு என்னன்னு போறா? ஏன் இவளுக்கு என்ன பிரச்சனை இப்போ? இவன் நல்லா தானே இருந்தம்மா, இவளுக்கு என்னன்னு தெரியல, இந்த கோவம் வருது. ஹாத்தி, இவளோட ஏன் தான் அப்படி இருக்காளோ தெரியல. ஒருத்திக்கிட்ட என்னமா அது பேச முடியுதா? கூப்பிடுற எனக்கு என்னன்னு போயிட்டு இருக்கா, திரும்ப கூட முடியாம. சரி அருவி, முல்லையக்கா பாவண்டி, மாமா போட்டு அடின்னு அடிச்சு போட்டான். பாவமா இருக்கு. அவளுக்கு என்ன மாதிரி கஞ்சி இஞ்சி அடிச்சாந்து கொடுங்க. ஏய், உன்கிட்ட தானே சொல்றேன், அங்கிட்டு திரும்புற. ஏன் அருவி, இந்தடி எவ்வளவு சொல்றேன், கேட்கமா? காதுல கேட்காத மாதிரி நிக்கிறான். ஏ அருவி, என்னடி ஆச்சு இவளுக்கு 2 பேருக்கும்? அவளை கூப்பிடுறேன், அவ பேசாம போறா. இவளை கூப்பிடுறேன், இவ பேசாம நிக்கிறா. எவ்வளவு கோவம் பத்தி அவளுக்கு. திமுறை இருக்குது ரொம்ப. அருவி, இந்தா அவங்க வீட்டுல 4 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அவங்க ஃபேமிலிக்கு போதுமாம்மா? இங்க நம்ம எல்லாரும் சாப்பிட்டோம். இனி உன் வீட்டுக்காருக்கும் மாமாக்கு மட்டும்தான் இருக்கு, எடுத்து வச்சிருக்கேன். சரிக்கா. ஆமா, எடுத்து வச்சிருங்க, அப்புறம் சண்டைக்கு வந்துடுவாரு. கொடுங்கக்கா, கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். இந்தம்மா, கொண்டு போய் கொடுத்துட்டு வா. ஏய் மல்லிகா, இவளுகளுக்கு எவ்வளவு துமுறடி இருக்கணும். இவளை கூப்பிடுறேன், திரும்பி பார்க்காம போறா. அவளை கூப்பிடுறேன், அவ எனக்கு என்னன்னு திரும்பிக்கிறா. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்காளுக? கொஞ்சம் கூட இந்த வீட்டுக்கு வந்த மூத்த மருமகன் உன்னை எவ்வளவு மதிக்கிறாளுகளா? எனக்கு என்னன்னு இருக்காளுக? எவ்வளவு திமிரு இருக்கணும். ஓ குடும்பத்துல என்ன பிரச்சனை நடந்தா இவளுகளுக்கு என்னடி? இவளுக்கு உன்னை மதிக்கணும் தானடி. இப்படி விட்டா சரிப்பட்டு வராது புள்ள. இவளுகளுக்கு ஒரு முடிவு கட்டணும். நம்மளெல்லாம் பார்த்தா இவளுகளுக்கு எப்படி இருக்கு சொல்லு, எப்படி இருக்கு? இவளுகளை சும்மா விடக்கூடாதுடி. இவளுக்கு இஷ்டத்துக்கு ஆட விட்டா நம்மளெல்லாம் எங்கேன்றுவாளுக. வரட்டும், அவங்க 2 பேரும் வரட்டும். இதுக்கு ஒரு முடிவு கட்டாம நான் விட மாட்டேன். அவங்க 2 பேர்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்டு, ஏன் அப்படி இருக்காளுன்னு கேட்டு ஒரு முடிவு கட்டணும்டி. அட ஏன் தாடி, இங்க வேற என்னால உங்க குடும்பத்துல பிரச்சனை தேவையா? நான் போறேன் எங்காவது. சாமி என்னை விட்டுருங்க. ஏன் போறேன், எதுக்கு போறேன்னு அங்கங்க இழுக்காதிய. தயவு செஞ்சு என்னை விட்டுறிய. இவளுக்கு நான் இங்க வந்தது அவளுக்கு பிடிக்கலத்த. அதான் அப்படி திரியிறாளுவ. என்னை அவளுக்கு பிடிக்க மாட்டது. நான் என்னத்துக்கு இங்க இருக்கணும்? வேண்டாம். எவளாவது ஒருத்தி சாப்பிட்றியாக்கான்னு கேட்கிறாள்வளா? இல்ல, எவளும் கேட்க மாட்டாளுவ. நான் போறேன். எமுலா, எங்கடி போறேன்னா எங்க போவ சொல்லு, எங்க போவ? எங்கேயோ போறத, எங்கேயோ போறேன்.
விட்டுருங்க என்ன தயவு செஞ்சு. என்னால உங்களுக்குள்ள சண்டை வேண்டாம். அதுக்குன்னு உன்னைய போனா போடின்னு விட்டுட்டு இருக்க முடியுமா? வேற வழி இருந்துதான் ஆகணும். விடுங்க. எடி அருவி, என்னது இது? மல்லிகை அக்கா பிரியாணி செஞ்சாங்கடி. உனக்கு கொண்டு வந்து கொடுக்கணும்னு எனக்கு ஒரே ஆசை. அதான் உடனே எடுத்துட்டு வந்துட்டேன். ஆமா, உன் மாமியார் என்ன அங்க வந்து இருக்கு? அருவி வாத்தா, என்னது இது கையில சோறு மாதிரி இருக்கு? ஆமா பெரியம்மா, மல்லிகை அக்கா பிரியாணி செஞ்சாங்க, அதான் அருவி அன்புக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா, சரி வா வா. பெரியம்மா, முல்லையக்கா வந்து எங்க வீட்டுல உட்காந்துருக்கு. என் மம்மியவா மல்லிகாக்காவை கூப்பிட்டாவ. எடி அவளுக்கு சோறு போடுங்கடி, அடி அடின்னு அடிச்சு விட்டான். மல்லிகாக்கா திரும்பவே இல்லை, என்னையும் கூப்பிட்டாவ. நான் படக்குன்னு இந்த பக்கம் திரும்பிட்டேன். ஒரே கோவம் கட்டிட்டு கிடக்கு. எவளும் பார்க்க மாட்டாளோ, திரும்ப மாட்டாளோ, இவளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு. எனக்கு கூட பேசணும்னு அவசியம் இல்லை அந்த முல்லைக்காட்ட. முல்லைக்கா அன்பு பேசின பேச்செல்லாம் என்னால் மறக்கவே முடியல. அதனால நான் திரும்பலை. மல்லிகாக்காவுக்கும் அதே கோவம். அதனால அவகளும் திரும்பியில. பேசாமல் நாங்கள் பாட்டுக்கு வந்துட்டோம். இது வேறடி அருவி, உன் மாமியார் உனக்கும் 7ஆம் பொருத்தம். எதுக்கு நீ அதுக்கிட்ட என்னன்னு கேட்க வேண்டியதானே? அட அப்பத்தா, நீ வேற அப்பத்தா, அது சரியான ஆளு. அதுக்கிட்ட போய் மனசை பேசுவாங்களா? என்னத்துக்கு பேசணுன்ட்டு தான் நான் பேசல அப்பத்தா. சரி இந்தாங்க சாப்பிடுங்க. அப்பாங்க அப்பாக்கு கொடுங்க, நிறைய தான் கொண்டு வந்தேன். அடையேத்தா, பிரியாணி கொண்டு வந்தது கூட மாமி ஏதாவது பேச போகுது. தேவையா உனக்கு? பேசும். நீங்க வேற பெரியம்மா பேசும். நான் பிச்சிட மாட்டேன். ஏண்டி உனக்கு சிரமம்? இதுல என்ன எனக்கு சிரமம்? ஆனா எனக்கு மட்டன் பிரியாணி போன்ல பாத்துட்டு இருந்தேன்டி. ஒருத்தவே செஞ்சாவே பார்க்கவே அவ்வளோ எச்சி ஊறுச்சு. சரி கௌதம் என்னைக்காவது ஊருக்கு வந்தானா கடையில வாங்கிட்டு வர சொல்லலாம்னு நினைச்சிட்டே உட்கார்ந்துருந்தேன். எப்படி நான் நினைக்கிறேன் நீ கரெக்டா கொண்டு வர. அதுதாண்டி நம்மளோட ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பு, உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். அதனால தான் நீ நினச்சி நான் கொண்டு வந்துட்டேன். என்ன ஏத்தா, உன் பையனை தூக்கிட்டு வந்தாலும் பார்ப்போம்ல. உன் வீட்டுக்கு வரவே பயமா இருக்கு உன் மாமியார்னால. அது என்ன ஆளாளுக்கு இதே சொல்றியே? ஏன் எங்க அம்மா கூட இப்படித்தான் சொல்லுது பெரியம்மா. வரத்துக்கு பயமா இருக்கு உன் மாமியார் இருக்கிறதுனால. பிள்ளைய தூக்கிட்டு தான் நீ வந்தா ரெடின்னு இருந்து. ஏன் நீங்க வந்து பார்த்தா என்ன ஏதாவது பேசிருமா? பேசினா நான் சும்மா விட்டுருவேனா என்ன? வேற வழி, சும்மா தானே நீ இருந்தாகணும். ஏண்டி காமெடி பண்ற? நேற்றுக்காக கோயிலுக்கு போனோம்ல, அப்ப நான் தான் தூக்கிட்டு வந்தேன். நாம இவன் இப்பவுமே முடியல பிச்சை எடுத்து தூக்கி போட ஆரம்பிச்சிட்டான். 2 கையிலும் பிடிச்சான்னு வைங்க, நம்மளால இழுக்க கூட முடிய மாட்டேக்கு. அந்த அளவுக்கு பிடிச்சு இழுக்கான். அப்புறம் வயசு வந்துட்டு இல்லம்மா, அப்புறம் பிடிச்சு இழுக்காம என்ன பண்ணுவான்? அதெல்லாம் நல்லா இழுக்க தான் செய்வான். எனக்கு வேற பயமாயிட்டுமா. எனக்கு வேற பிள்ளை பிறந்து இந்த மாதிரிதான் முடியல பிச்சை எடுக்குமோ அப்படின்னுட்டு எனக்கு ஒரு பயம் ஒரு பக்கம் வேற. அப்பதான் நினைச்சேன், சரிடா உன்னோட கொள்ளு பாட்டிட்டையும் உன் பாட்டிட்டையும் கொடுத்துட்றேன். அவங்க தலையில அவளுக்கு முடி நீளமா இல்ல, 2 பேரும் மாட்டையும் ஆஞ்சு எடுத்துரு அப்படின்னு நினைச்சிட்டு நான் பாட்டுக்கு சிரிச்சேன். ஆமா எங்க 2 பேர்ட்டையும் கொடுத்துரு, பிரச்சனை இல்லைல்ல.